வந்து ரத்தம் எங்கெல்லாம் வெளியே வருது, ரத்தம் எங்கெல்லாம் வெளியே வரலாம். ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ ரத்தம் அடிபடுனால வருமா, மூலத்தினால ரத்தம் வருமா, இன்டர்னல் உள் மூலம், மூக்கில் ரத்தம் வருது, சில பேருக்கு காதில் ரத்தம் வருது, தலையில் ரத்த கசிவு, காது கண்ணு மூக்கு வாய் தலை நுரையீரலில் சில ரத்தம் வரலாம். பச்சைக்கல்லில் சளி ரத்தம் வரும், அது ஒரு வகையான நோய். மூலத்தில் வரலாம். விந்து அதிகமாக வெளியேறி அதன் மூலம் ரத்தம் வரலாம். விந்து அதிகமாக வெளியேற்றி விந்து விட்டவன் வந்து கட்டா மாதிரி கடைசி ரத்தம் வெளியே வர ஆரம்பிச்சிடும். அது ஒரு காரணம். பெண்களுக்கு மாதவிடாய் அது வழக்கமாக வர்றது பிரச்சனை. அது ஓவர் ப்ளீடிங் ஆகும் சில பேருக்கு. ஒரு மாதத்தில் 50 நாள் போகுது, ஒரு மாதம் தொடர்ந்து, ஒரு மாதத்தில் 3 நாள் 4 நாள் 5 நாள் போக வேண்டிய மாதவிடாய் 50 நாள் தொடர்ந்து போகுது டாக்டர், 6 மாதம் தொடர்ந்து மாதவிடாய் போகுது, அது வேற மாதவிடாய் இவ்வளோ போகுது டாக்டர்னு சொல்லி ஒரு கவலைப்படுறாங்க நிறைய பேர். அது ஒரு காரணம். காலில் அடிப்பட்டால் வரலாம், கைகளில் அடிப்பட்ட ரத்தம் வரலாம், மூக்கில் அடிப்பட்டால் ரத்தம் வரலாம், தலையில் அடிப்பட்டால் இன்டர்னல் செரிபரல் ஹெமரேஜ், உள்ளுக்குள்ளே மூளையில் இரத்த கசிவு. அதுமாதிரி இரத்த கசிவுகள் நிறைய காரணங்கள் உண்டு. இந்த இரத்த கசிவுகளை நிறுத்துறதுக்கு விட்டமின் நமக்கு போதுமான அளவு இருக்கா, சத்து இருக்கான்னு பார்த்துக்கணும். எல்லா விட்டமினும் நமக்கு இருக்கணும். B1 B6 B12 வச்சு நிறைய விட்டமின் இருக்குது. அந்த வகையில் விட்டமின் சம்மந்தப்பட்ட விட்டமின் இல்லைன்னா இரத்த குருதியை நிறுத்த முடியாமல் போயிடும். இரத்த போக்க அது ஒரு நோயாக மாறிடும், கெமச்சுரியாக மாறிடும். சில நேரங்களில் யூரின்லே விந்து போயிடும். யூரினில் விந்து போய் படுக்கையில் விந்து போய் கைப்பழக்கம் பண்ணி விந்து போய் கடைசி ரத்தம் வர ஆரம்பிச்சிடும். யூரின்லே விந்து வந்துடும், செமன்லேயே விந்து வந்துடும். அதனால் கவனமாக இருக்கணும். குளிர்ந்த ஆகாரங்கள், காய்கறிகள், பழங்கள், கீரைகள் எடுங்க. கவனமாக இருங்க. ஆண்டனி சித்தா அப்படி டாக்டர் ஜி ஜான்ஸ், சென்னை கோடம்பாக்கம். ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா, இப்போ கர்ப்பப்பையில் கட்டி, ஓவரில் நீர் கட்டி, மாதவிடாய் இர்ரெகுலர் பீரியடு, அதிகமாக செமன் படுக்கையில் போகிறது, மூக்கில் இரத்த கசிவு, கண்ணில் இரத்த கசிவு, தலையில் இரத்த கசிவு, காது, எல்லாத்துக்கும் மருந்து இருக்குது. கவலைப்படாதீங்க. டாக்டர் ஜான்ஸ், சென்னை கோடம்பாக்கம். நன்றி. தேங்க்யூ.